ஏண்டா மொக்கால ஓடி டிவித்த பரதேசி ஊராம் பணத்துல ஊர சுத்துற ஒக்கால ஓடி நரேந்திர மோடி ஓடுமா? தான் சொந்த சொத்தை நாட்டுக்கு தந்த எங்கள் ராகுல் காந்தி வேண்டுமா? हमारा देश कुछ नहीं कितना है மக்காலா ஓடி உன் வாயில அத்தத்து வைக்க என்னடா காட்டுற வேடிக்கை? நரேந்திர மோடி கேட்டா எனக்கு பொண்டாட்டியே இல்லைன்னு 5 வருஷம் ஏமாத்தானா. அப்புறம் பார்த்தாலும் தெரியுது அவன் பிஞ்சிலேயே பொறுத்தவனா சின்ன வயசுலயே யசோதான்னு ஒரு பெண்ணை தாலி கட்டி விட்டு ஓடியாந்துக்கிறான். இப்போதான் தெரியுது. அதே மாதிரி தான் அவ ஒருத்தி இருக்கா பஜேரி முண்டை அந்த பிரேமலதா விஜயகாந்தா மகனை எங்க அண்ணன் தளபதி இந்த நாட்டில் முதலமைச்சர் ஆகட்டும்டா. ஜெயலலிதா சாமம் மட்டும் கண்டுபிடிக்க போறதில்ல, விஜயகாந்துக்கு ஏன் வாய் போச்சுன்னு கண்டுபிடிப்போம். மகளை உங்களை தூக்கி உள்ள போட்டு நசுக்கி சாறு பூஞ்சி சத்தியமா சொல்றேன். 75 நாள் உங்க சித்தாத்தா உள்ள வச்சு அமுக்குனால அப்ப எங்கடா போனீங்க? 75 நாள் எவனுக்கும் காட்டல. 2 ஐட்டம் இருந்தா பத்தியா அதிமுக அந்த சிஆர் சர்ச்சில் ஒருத்திருப்பா பழைய அண்டா கலாய் பூச்சி வாடகை விட்டு கழுமிச்சே போச்சு அந்த அண்டா. அந்த அண்டா தான் காலையில் வந்து நிற்பா. எங்கள் அம்மாவுக்கு இப்போ தான் நான் தலை வரனேன், பின்னல் வேணாம் கொண்ட போடுன்னு சொன்னாங்க. இட்லி சாப்பிட்டாங்க, சாம்பார் ஊற்றினேன், ஏண்டி சரசு பருப்பு மசியலன்னு கேட்டாங்க. இது அம்மா பருப்பு மசியலம்மான்னு சொன்னேன். 4 அன்னைக்கு எழுந்துக்குவாங்க. சொன்னாரா இல்லையா சொல்லு. தமிழிசை சொல்றா, அண்ணன் தளபதி அவர்கள் கனவு காணக்கூடாது. 3 அடி சிரிக்கி சொல்லு. உங்க ஒப்பனை போய் கேள்றி. அப்பா எனக்கு தமிழிசைன்னு ஏன் பேர் வச்சேன்னு உங்க ஒப்பனை போய் கேளு. கையை ஆட்டுச்சு. ஆட்டினதுல எனக்கு கோவம் இல்லை. ஆனா அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஆட்டினா கீழே இருந்தால அதிமுக தொண்டரலாம் அவெல்லாம் என்ன சொன்னா, சின்னம்மாவை அம்மாவாக்குவோம், சின்னம்மாவை அம்மாவாக்குவோம். நான் என்னடா நினைச்சேன்னா, ஏண்டா 32 வருஷமா நடராஜன் முட்டி போட்டு மேய்ஞ்சி கூட அம்மா பார்க்க முடியல, இவனுக்கு எப்படி ஆக்குவான்னு பார்த்தேன். டெல்லியில சுப்ரீம் கோர்ட் இருக்கால, அவன் கூப்பிட்டான், ஏய் இவளை அம்மா பார்க்க முடியாது, என்கிட்ட அனுப்புங்க, நான் ஆயா வாக்குறேன்னு சொல்லி அவன் ஆயா வாக்கி அனுப்பிச்சிட்டான். மே 18 இந்த வஉசி ஜனங்க அமுக்குறது இல்ல, கீன்னு சவுண்டு. இந்த சவுண்டு மொத்தமா வந்து கேட்டு உனக்கும் மொண்டாட்டிக்கும் சேர்த்து காது கேட்காம போவோமே தவிர எங்க அண்ணன் தளபதியை எவனும் ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. நக்கி பதவிக்கு வந்தவன் அல்ல எங்கள் அண்ணன் தளபதி. சசிகலா சொல்லி பாரா, சசிகலா சொல்லாத, சின்னம்மா சொன்னாங்களா இல்லையா? இப்ப போய் சசிகலான வேலைக்காரி தானே பறந்து நக்குனீங்க பொட்டப்பா. எல்லாருக்கும் நாங்க விட்டுட்டு 50 வருஷமா ஜனங்களை பக்குவப்படுத்தி நட்டு நிக்க வச்சு இவ்வளவும் பண்ணிட்டு நீ பிரதமர் நீ முதல்வர் சொல்லுவ, நாங்க ஐஸ் வாங்கி சாப்பிட்டு போயிடணும் இல்ல. உடனே நரேந்திர மோடி சொல்றான், ராகுல் காந்தி பப்பு அப்படின்னா என்னன்னு தெரியல ஹிந்தியில இருக்கு. இப்ப இந்த 1 மாசமா அவர் ஊரெல்லாம் சுத்தன பண்ண இப்ப சப்புன்றாங்க ஜனங்க. எங்கள் தாத்தா கலைஞருக்கு இந்த நாட்டில் ஒத்தா இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்களா? நீங்க வாங்கடா உங்களை பார்த்துக்கிறேன். தாமரப்பு மூடி தானே இருக்கும், மலரத்துக்கு முன்னாடி மொட்டு இல்லையா? எங்க தாத்தா சூரிய வந்து குத்துனாதான் மலரும், அப்பதான் அது தாமரப்பு. ஆக இது 3ம் உயிர் வாழணும்னாவே எங்க சூரியன் தான் வரணும் இல்லையா? நாங்க ராகுல் காந்தியை பிரதமராக்கணும்ன்றோம் இல்லையா? உடனே நரேந்திர மோடி சொல்றான், ராகுல் காந்தி பப்பு அப்படின்னா என்னன்னு தெரியல ஹிந்தியில எனக்கு. இப்ப இந்த 1 மாசமா அவர் ஊரெல்லாம் சுத்தன பண்ண இப்ப சப்புன்றாங்க ஜனங்க. ஏண்டா மக்காலா ஓடி டிவித்த பரதேசி ஊராம் பணத்துல ஊர சுத்துற ஒக்கால ஓடி நரேந்திர மோடி ஓடுமா? தான் சொந்த சொத்தை நாட்டுக்கு தந்த எங்கள் ராகுல் காந்தி வேண்டுமா? 15 லட்சம் ரூபாய்க்கு ஆடை போடும் பரதேசி நரேந்திர மோடி வேண்டுமா? கோட்டீஸ்வரனாக பிறந்தும் அயன் பண்ணாத பைடாமாவை போடும் எங்கள் ராகுல் காந்தி வேண்டுமா? 40 பேரை பலிகொண்ட ராணுவ வீரர்களை கொன்று அரசியல் செய்யும் நரேந்திர மோடி வேண்டுமா? பாட்டியையும் தந்தையும் இந்த நாட்டுக்கு பலி கொடுத்த ராகுல் காந்தி வேண்டுமா? இதாண்டா இந்த தேர்தல். என்ன நினைச்சிட்டு இருக்க?
44 பேரை உயிரோட கொன்னு புதைச்சிட்டு அவன் போட்டாவ பின்னாடி மாட்டிக்கின்னு அமராதே மக்காளா ஓடி உன் வாயில அட்டத்து வைக்க என்னடா காட்டுற வேடிக்கை. நீ அந்த 44 பேரை காப்பாத்திருந்தா நீ ஆம்பளை. காஷ்மீர்ல உன் கவர்மெண்ட் உன் கவர்னர் ராத்திரி 11:30 மணிக்கு வாவுசி நகர்ல வா ஒரு டூ வீலர் எடுத்துக்கிட்டு போலீஸ் நிறுத்துதா இல்லையா? வண்டியில் என்ன இருக்குன்னு கேட்குதா இல்லையா? இந்த வாவுசி நகர்ல அங்க காஷ்மீர்ல 39 செக் போஸ்ட்டை தாண்டி வரான் ஒரு காரு. 39 செக் போஸ்ட் ஒரு காரு 3000 கிலோ 1000 கிலோ வெடிகுண்டோட வரான். விட்டுட்டு 44 பேர் செத்து போறான். செத்து போன உடனே என்ன சொன்னா? பாகிஸ்தான் தீவிரவாதம். சும்மா இருந்தியா? அதோட எங்க ஆயா இந்திரா காந்தி இருந்துச்சுடா, வாலாட்டின பாகிஸ்தான ஒரே வெட்டி பாகிஸ்தானோடு போர் புரிந்து வங்காள தேசத்தை பிரித்து தந்த வீர மங்கை அன்னை இந்திரா. சீனாவின் வாளை நசுக்கி காட்டிய தாய் எங்கள் அன்னை இந்திரா. உடனே ஒரு 4 பிளைட் அமிச்சு சின்ன பசங்க மாதிரி போய் அங்க குண்டை போட்டு வந்துட்டேன். அவன் அங்கிருந்து இங்க வந்து குண்டை போட்டான். முடிஞ்சுதா? இப்ப என்னாச்சு? 2 பேரும் சண்டை போடுறோம். நான் திமுகவை தலைமை பேச்சாளி, ஒரு கீழே இருக்கவன் அடிச்சுட்டான், அவன் வச்சான், பாக்கி சரியா போச்சா? எவ்வளவு பெரிய நாடுடா இந்தியா. பண்ணியா? பண்ணிட்டு அனுப்பிச்ச. என்ன சொன்ன? இந்திய விமானங்கள் துரத்தி கொண்டு போய் பாகிஸ்தானுக்கு துரத்தி விட்டு வெற்றிகரமாக திரும்பி விட்டது சொன்னானா இல்லையா? அவன் விரோதியா இருந்தா கூட பாய் இம்ரான் கானு சென்னையில எல்லாம் வந்து ஆடி இருக்கான் மேட்ச். நம்ம தமிழ்நாட்டு தண்ணியை குடிச்சிருக்கான். தமிழ்நாட்டு தண்ணியை ஒருத்தன் குடிச்சிட்டான்னா அவன் வழி தவறி பேச மாட்டான், நெஞ்சில நீதியோட பேசுவான். அவன் தான் சொன்னான், அபிநந்தன் ஒருத்தரை நான் பிடிச்சி வச்சிருக்கேன். அவன் மட்டும் சொல்லலன்னு வச்சுக்க, நரேந்திர மோடி காணாம போன பட்டியலில் சேர்த்து சந்தோஷமா நான் தான் குண்டு போட்டேன்னு சொல்லி தப்பிச்சிட்டு இருப்பான். ஆக அந்த நரேந்திர மோடி வேண்டுமா? இப்ப எங்க அண்ணன் ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நான் ஆட்சிக்கு வந்தா பேங்க்ல போய் கடன் வாங்கியிருக்கல, பசங்களை படிக்க வைக்க, எம்எஸ்சி பிஎஸ்சி பிஎட் படிக்க வச்சிருக்கல, பேங்க்குக்காரன் நோட்டீஸ் மேலே நோட்டீஸ் விடுறான்ல, அதாலத்து கோர்ட்டுக்கு வான்னு சொல்றான்ல, நீ 18ஆம் தேதி உதயசூரியன்ல கீன்னு ஒரு அமுக்குன்னு வச்சுக்க, பேங்க்குக்கு தெரிஞ்சிடும் கல்வி கடன் ரத்து இல்லையா? 380 ரூபா கேஸ் விலை, இன்னைக்கு 950 ரூபா கேஸ் விலை. 100 ரூபா கேபிள் டிவி பார்த்தோம், இன்னைக்கு 300 ரூபாய்க்கு பார்க்கணும். பெட்ரோல் டீசல் 40 ரூபா 50 ரூபாய்க்கு போட்டுருந்தோம், இன்னைக்கு 75 ரூபாய்க்கு போடுறோம். யாரு தாலி அறுத்து இந்த காசை கொடுக்கறது? நரேந்திர மோடி கேட்டா எனக்கு பொண்டாட்டியே இல்லைன்னு 5 வருஷம் ஏமாத்தனான். அப்புறம் பார்த்தாலும் தெரியுது அவன் பிஞ்சிலேயே பொறுத்தவனா, சின்ன வயசுலயே யசோதான்னு ஒரு பெண்ணை தாலி கட்டி விட்டு ஓடியாந்துக்கிறான். இப்போதான் தெரியுது யார் தாலியடை அறுத்து கொடுக்கறது. எங்க அண்ணன் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, நான் ஆட்சிக்கு வந்தா மாசம் 6000 ரூபா பேங்க்ல போட்டு வருஷத்துக்கு 72 ரூபா போட்டு என் ஏழை தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பேன் என்று சொன்னானே, அந்த இளைஞனுக்கு வாக்களிக்க போகிறாயா? யாருக்கு உங்கள் வாக்கு? அது சொல்லணுமா இல்லையா? நாங்க சொன்னோம், எங்க அண்ணன் தளபதி சொன்னார், திமுகவுக்கு வாக்களித்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம், கேஸ் விலையை குறைப்போம், கல்வி கடன் ரத்து செய்வோம். உடனே பாடி எடப்பாடி சொன்னா, இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே பண்ணணும், இவர் எப்படி பண்ணுவாருன்னு கேட்டான். கேட்ட ஒரு வாரத்தில் எங்க அண்ணன் ராகுல் காந்தி எங்க அண்ணன் தளபதி என்ன சொன்னாரோ அதையே அவரும் சொல்லியிருக்காரு. ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சு, கண்டிப்பா தீரப்போகுது. இப்ப 3 கேண்டிடேட். நம்ம ஆளு கலாநிதி வீராசாமி டாக்டர், சென்னை ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் அதில் தான் படிச்சிருக்கார். நம்ம எழில் ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கார், அப்போலோவில் பண்ணியிருக்காரு. டிஹெச் ரோடில் எவ்வளோ ஆஸ்பத்திரி இருக்கோ எல்லா ஆஸ்பத்திரியிலையும் ஆப்ரேஷன் பண்ணி 15000 ஆப்ரேஷன் செஞ்ச அற்புத டாக்டர் கலாநிதி வீராசாமி. இப்போ சொன்னாங்க, அண்ணன் டிவி துர்ராஜி கூட சொன்னார், சேலத்திலேருந்து உடையாந்துருக்கான் எடுத்து நிற்கிறவன். அங்கே ஒரு வாட்டி எம்எல்ஏ வேற, அங்கே ஆணியே பிடுங்கலை, இப்போ இங்கே வந்து மயிர் பிடுங்கிறதுக்கு வரது நீ யாரா சொல்லு? அவன் ஒரு ஆளாச்சா? இன்னொருத்தன் அவன் யார்? அவன் சந்தான கிருஷ்ணனா? ஒரு பல ஒழிங்கிறதுனால பண்ண தேர்தல்ல உலகத்துல நான் பார்த்துருக்கேன்டா எவ்வளவு பெரிய தேடலாம். 20 ரூபாயை கொடுத்து தேட்டலுக்கு அப்புறம் 10,000 ரூபாய் தரணும்னு எங்க ஆத்தா என்னை பெத்த ஆத்தா 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 நீ பண்ண வேலைக்குத. இன்னும் எங்க வீட்டாண்ட ஒரு அம்மா புடவை கீழே 20 ரூபாய் வச்சிருக்கு. திடீர்னு போன வாரம் பார்த்தா அவங்க வீட்டுக்காரன் ஓடுறான், ஆயா தடுத்துது. ஏண்டா தடுத்துதுன்னு நானும் போய் கேட்டேன்.
அவன் சரக்கு அடிக்கிறதுக்கு 20 ரூபாய் எடுத்துட்டான். 20 ரூபாயா? நீ தட்டின்னு ஓடி போய் தடிக்கு போயிருந்தீங்கன்னா பல்லெல்லாம் போயிடுமே. நீ கேட்கல, கைலாஸ்பத்திரி சொன்னா இல்லையா? இவ்வளவு கதை கேட்டு எங்க பொருளாளர் இருப்பாரு கைலாஸ்பத்திரியில சர்வீஸ் பண்ணிக்கிறான். நான் ஆபரேஷனே பண்ணி தேவையில்லாதெல்லாம் கட் பண்றவருன்னு சொன்னேன். 20 ரூபாய் எடுத்துட்டு ஓடிதான். இது தட்டிக்கினே ஓடுது. ஏன் ஆயான்னு கேட்டேன். அந்த தூமை வேற 20 ரூபாய் கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேன். அது அந்த 20 ரூபாய் ஆயிடுச்சு. நான் எந்த 20 ரூபான்னு அதான் அவர் கொடுத்தாரு. எவரு? குக்கரு. இன்னும் நம்புதுங்க. எலெக்ஷன் முடிஞ்சிடுச்சு, நாங்க தோத்துட்டோம், டெபாசிட் போயிடுச்சு. நான் இல்லை, ஊரில் விட்டே போயிட்டு பொங்கலுக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். வந்து முனையில டீ குடிச்சா ஒரு குக்கர்காரன் வந்தான். வந்து தலைவா பொங்கல்லாம் வச்சாச்சான்னா. வச்சாச்சுறான்னு. எதில் வச்சேன்னு கேட்டான். எப்பவும் போல பானையில் தான். அவன் சொன்னான் நான் குக்கரில் வச்சேன்னா. இந்த பக்கம் நான் இலை. அவன் கூப்பிட்டான், ஓ குக்கரில் வச்சா கூட இலையில தான் படைக்கணும் தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டான். ஏய், பேச கட்டு குத்ததே இந்த நாட்டில் திமுக. என்கிட்டயே பேசுறியா? நான் சொன்னேன், டேய் குக்கரில் ஆக்கலாம், இலையில படைக்கலாம், ஆனா படைக்கிறது சூரியனுக்கு தாண்டா படைக்க முடியும். முடிஞ்சப்புறம் குக்கரை கொண்டு போய் சாக்கடையில போடணும், இலைய கொண்டு போய் குப்பை தொட்டில போடணும். முடிஞ்சதா கதை? இதான் இந்த தேர்தல். இதான் இந்த தேர்தல். நீ யாருக்கு ஓட்டு போடணும் யோசிக்கணும். எனக்கே நான் பைத்தியக்காரனா? அன்பு தோழர்களே, சிரிக்க வைக்க மட்டும்தான் நினைக்காதீங்க. என்னால் அட வைக்கவும் முடியும். 50 ஆண்டு காலம் இந்த நாட்டில் 5 முறை முதலமைச்சராக இருந்து தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் நீதிபதியாக்கி போலீஸ் அதிகாரியாக்கி சட்டங்களை இயற்றுகின்ற பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்தானே எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். நான் படிக்கும் போது கல்லூரி படிக்க பணம் இல்லாமல் வேலை பார்த்து கையை இழந்து என்னால் படிக்க முடியவில்லை. ஆனால் என் 2 மகள்களையும் பட்டம் படிக்க வைத்தேன் எங்கள் தாத்தா கலைஞரால். அந்த தாத்தா கலைஞர் மறைந்த போது இந்த புறம்போக்குகள் அவரை புதைப்பதற்கு இடம் கொடுக்க மறுத்தார்களே, இவர்களை உயிரோடு விடலாமா என்பதை மட்டும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். என்ன பாவண்டா செஞ்சார்? இந்த நாட்டில் எல்லாரையும் வர வச்சார். எடப்பாடி, நீ கூட இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறனா அது எங்கள் தாத்தா கலைஞர் போட்ட பிச்சையாக தாண்டா இருக்கும். அப்படிப்பட்ட தலைவனை குரலுக்கு ஓவியம் எழுதினான். வள்ளுவனுக்கு கன்னியாகுமரியில் ஆளுடைய சிலையை வைத்தான். வள்ளுவர் கோட்டம் தந்தான். இந்த நாட்டில் தரையில் உட்கார்ந்து பேன் பார்த்து கொண்டிருந்த என் தாய்மார்களுக்கு குடிசை மாற்று வாரியம் வீடு கட்டி கொடுத்து 4வது மாடியில் சீப்பு வைத்து தரவார கற்றுக் கொடுத்தவன் எங்கள் தாத்தா கலைஞர். புருஷன் அமர்ந்திருந்தால் பொண்டாட்டி கை கட்டி நிற்க வேண்டும், ஆனால் அவளும் பக்கத்தில் இருக்கை போட்டு அமரலாம் என்று பெண்ணுக்கும் சொத்தில் சமபங்கு கொடுத்த எங்கள் தாத்தா கலைஞருக்கு இந்த நாட்டில் ஒத்தா இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்களாடா நீங்க. வாங்கடா உங்களை பார்த்துக்கிறேன். ஆனால் அவர்கள் இடம் கொடுத்து எங்கள் தாத்தா கலைஞரை உதைத்திருந்தால் கூட எங்கள் கலைஞருக்கு மரியாதை கிடைத்திருக்காது. போராட்டத்தில் பிறந்த எங்கள் தாத்தா, போராட்டத்தோடு வாழ்ந்த எங்கள் தாத்தா கலைஞர் ஹைகோர்ட்டுடன் போராடித்தான் அந்த இடத்தை பெற்றார். அந்த கோர்ட்டு தீர்ப்பு சொல்லும் போது எங்க அண்ணன் குலுங்கி குலுங்கி அழுதார். ஆனால் எங்கள் தாத்தா கலைஞரின் முகம் கம்பீரமாக இருந்தது. நான் இப்போதும் வெற்றி பெற்றிருக்கிறேன். 13 தேர்தல்களை சந்தித்தேன், 13 முறை வெற்றி. நான் மறைந்தும் வழக்கு மன்றம் சென்று வெற்றி பெற்று சுடுகாட்டுக்கு செல்கிறேன் என்று சொன்ன ஒரு தலைவன் உலகத்தில் உண்டென்றால் அது எங்கள் தாத்தா கலைஞரை தவிர யாரும் இல்லை. கேட்டா சொல்றான், எடப்பாடி 2 வருஷமா வீட்டில் பூட்டி வச்சிருந்தோமா, வீட்டு காவலில் வச்சிருந்தோமா, அதிமுக விசாரிக்குமா. யாரு 95 வயசுல காவேரியில கொண்டு போய் சேர்த்து டெய்லி டிவி பார்க்கறாரா, பேசுறாரா, எல்லா தலைவரும் வந்து காமிச்ச எங்க தாத்தா கலைஞரை எப்படி செத்தாலும் விசாரிப்பானா. 75 நாள் உங்க சித்தாத்தா உள்ள வச்சு அமுக்குனால. அப்ப எங்கடா போனீங்க? 75 நாள் எவனுக்கும் காட்டல. 2 ஐட்டம் இருந்தா பத்தியா அதிமுக அந்த சிஆர் சாஸ்திரின்னு ஒருத்திருப்பா. பழைய அண்டா கலாய் பூச்சி வாடகை விட்டு கழுமிச்சே போச்சு அந்த அண்டா. அந்த அண்டா தான் காலைல வந்து நிற்பா.
எங்கள் அம்மாவுக்கு இப்போ தான் நான் தலை வாரினேன், பின்னல் வேணாம் கொண்டை போடுன்னு சொன்னாங்க. இட்லி சாப்பிட்டாங்க, சாம்பார் ஊற்றினேன், ஏண்டி சரசு பருப்பு மசியலன்னு கேட்டாங்க. இது அம்மா பருப்பு மசியலம்மான்னு சொன்னேன். 4 அன்னைக்கு எழுதுக்குவாங்க. சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? சொல்லு. 75 நாள் வச்சு நைட்டு 10:30 மணிக்கு செத்து போயிட்டாங்க அம்மா. என் அம்மா செத்தா நான் எழுந்திருப்பேனா? வீட்டை விட்டு போவேனா? பக்கத்திற்கு போவேனா? ஆனால் ஆத்தா செத்துட்டா 132 எரும மாடும் ஏசி பஸ்ஸை பிடிச்சி கவர்னர் பங்களாவுக்கு போய் பன்னீர்செல்வத்துக்கு முதலமைச்சர் பதவி ஏற்றீங்க. உங்கள் ஆத்தாளுக்கு விசுவாசமாக இருந்தீங்களாடா நீங்கள்? சொல்லு. இப்போ சொல்கிறீங்க. உடனே பன்னீர்செல்வம் 60 நாள் இருந்துட்டான். டிசம்பர் 5 செத்துது ஜெயலலிதா, ஜனவரி 5 பிப்ரவரி 5 60 நாள். 60 நாள் பொறுத்தவொடனே சித்தாத்தா கூப்பிட்டா. யாரு? சசிகலா. பண்ணிடு இங்கே வாடா, போதும் ரிசைன் பண்ணுச்சு. ரிசைன் பண்ணிட்டான். 5ஆம் தேதி வீட்டுக்கு போயிட்டான், 6ஆம் தேதி வீட்டுக்கு போயிட்டான், 7ஆம் தேதி சாயந்தரமா கிளம்பி ஆத்தா சமாதிக்கு போய் உட்காந்துட்டான். 3/4 மணி நேரம் கண்ணை மூடினான். டிவி எல்லாம் சுற்றி நிற்கிது. கண்ணை திறந்தான். என்னடா பண்ணேன்னு கேட்டா, எங்கள் அம்மா கிட்ட பேசின்னு இருந்தேன். எங்க ஆயா செத்து ரொம்ப நாள் ஆகுது, முளை சுடுகாட்டில் தான் இருக்குது. பொண்ணு கூட பேசுறது எப்படின்னு கற்றுக் கொடுத்தாங்கன்னா நானும் பேசுவேன். அதுதான் கண்ணை திறந்து, அம்மாவின் சாவில் மர்மம் உள்ளது, நான் தர்ம யுத்தம் தொடங்குகிறேன். தொடங்கினா ஏண்டா 60 நாள் நீ தான் சிஎம். ஆணி பிடுங்கணுமா இல்லையா? பிடுங்கலை, விட்டுட்டான். எல்லாம் மறுபடியும் எல்லாம் ஒன்றா கூடி சசிகலாவை சிஎம்னு சொல்லிட்டாங்க. அந்த பொம்பளை பாவம் வீட்டில் சும்மா தான் இருந்து. ஆக என்னாச்சு? அம்மா செத்து போச்சு. செத்து போய் 60 நாள் ஒன்றும் பண்ணல. எல்லாரும் கூடி சசிகலா சிஎம் பண்ணிட்டான். அந்த அம்மா வீட்டில் சும்மா தான் இருந்துச்சு. அந்த அம்மாவுக்கும் கலர் கலராக கனவு வந்துடுச்சு. உடனே சசிகலா டெய்லரை கூப்பிட்டு, ஆஃப் கை ஜாக்கெட்டு வேண்டாம், முக்கா கை ஜாக்கெட்டு, பா நெக்கு ஜாக்கெட்டு வேணாம், பி நெக்கு ஜாக்கெட்டு, பின்னல் வேணாம், கொண்டை மேலே ஒரு வலை, காலுக்கு சாக்ஸு, ஒரு செருப்பு போட்டுக்கிட்டு அப்படியே ஜெயலலிதா மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்துடுன்னு காட்டுச்சா? டிவியில் பார்த்தீங்களா இல்லையா? கையை ஆட்டுச்சு. ஆட்டினதில் எனக்கு கோபம் இல்லை. ஆனால் அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஆட்டினா கீழே இருந்தால அதிமுக தொண்டர்லாம் அவெல்லாம் என்ன சொன்னான்? சின்னம்மாவை அம்மாவாக்குவோம், சின்னம்மாவை அம்மாவாக்குவோம். நான் என்னடா நினச்சேன்னா, ஏண்டா 32 வருஷமா நடராஜன் முட்டி போட்டு மேய்ஞ்சி கூட அம்மாவாக்க முடியல, இவனுக்கு எப்படி ஆக்குவான்னு பார்த்தேன். டெல்லியில் சுப்ரீம் கோர்ட் இருக்கான்ல, அவன் கூப்பிட்டான், ஏய் இவளை அம்மா வாக்க முடியாது, என்கிட்ட அனுப்புங்க, நான் ஆயா வாக்குறேன்னு சொல்லி அவன் ஆயா வாட்ட அனுப்பிச்சிட்டான். ஆகனா இது ஒரு பக்கம் முடிஞ்சிச்சு கதை. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஆளு அந்த பொம்பளை ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் மச்சான் எடப்பாடியை சிஎம் ஆக்கிட்டு போச்சு. சிஎம்னு சொன்ன உடனே அவன் எப்படி பிறந்து போனான்னு தெரியுமா? அங்க பிரதேசனை கூட இப்படி பண்ண முடியாது, நத்த போகும் பாரு. அது மாதிரி போய் ஜெயலலிதா காலை தேடி சிஎம் ஆனா இல்லையா? அப்போ கேள சசிகலா சொல்லி பாரா, சசிகலா சொல்லாத, சின்னம்மா 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 சொன்னாங்களா இல்லையா? இப்ப போய் சசிகலான வேலைக்காரி தானே பறந்து நக்கணிங்க பொட்டப்பா, நக்கணிங்க இல்லையாடா? சொல்லு. இப்ப போய் சொல்றான் வேலைக்காரி. அதனால நான் சொல்ல வர்றது என்னன்னா, மரியாதையா பேசி எடப்பாடிக்கு சொல்லுவேன். ஒரு கூட்டத்தில் பேசுறான், நான் திருப்பி பேசினா காது ஜவ்வு கிழிஞ்சிருமா? நைனா மே 18 இந்த வஉசி ஜனங்க அமுக்குறது இல்ல, கீன்னு சவுண்டு, இந்த சவுண்டு மொத்தமா வந்து கேட்டு உனக்கும் பொண்டாட்டிக்கும் சேர்த்து காது கேட்காம போகுமே தவிர எங்க அண்ணன் தளபதி எவனும் ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. நக்கி பதவிக்கு வந்தவன் அல்ல எங்கள் அண்ணன் தளபதி, சிறைச்சாலை எனும் தீயில் நீந்தி வந்தவன் எங்கள் அண்ணன் தளபதி. திமுகவில் எல்லாருக்கும் வாரிசுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்க யாரு கொடுத்துக்கிறீங்க? மதுரையில் ராஜன் செல்லப்பா பிள்ளை கொடுக்கல, தேனியில் ஓபிஎஸ் பிள்ளை கொடுக்கல, நீங்களா கொடுத்தீங்க? நாங்கள் வாரிசுக்கு கொடுக்கல, இந்த தமிழ்நாட்டை வாழ வைப்பார்கள் என்று நம்பி கொடுக்கிறோம். நீங்க கொடுத்துருக்கோம், டாக்டர் கொடுத்துருக்கோம். வெறும் ஸ்டெத்தஸ்கோப் வச்சு தொட்டு பார்த்து மாத்திரை எழுத டாக்டரா? இல்லை, தேவையானதை வச்சுக்குவாரு, தேவையில்லைன்னா வெட்டி தூக்கி எரிஞ்சிருவார். இப்போ சொன்னீங்களே, இந்த ஆட்சி இப்போ நடக்குது. இது வரைக்கும் இல்லை, மின்ட் மேம்பாலம் அதை கட்டினது யாரு? திமுக. ஸ்டான்லி சப்பு கட்டினது யாரு? திமுக. வேசார்பாடி மேம்பாலம் கட்டினது யாரு?
திமுக. மூலகட மேம்பாலம் கட்டினது யாரு? திமுக. பாடி மேம்பாலம் கட்டினது யாரு? திமுக. கோயம்பேடு மேம்பாலம் கட்டினது யாரு? திமுக. டி நகர் மேம்பாலம் கட்டினது யாரு? திமுக. உஸ்மான் ரோடு மேம்பாலம் கட்டினது யாரு? திமுக. இவ்வளத்தையும் கட்டுவோம். இப்ப திருவத்தூர் வரைக்கும் மெட்ரோ ரயில் போடுத, அதுக்கு திட்டத்தை சட்டத்தை போட்டது யாரு? எங்க தாத்தா டாக்டர் கலைஞர், எங்க அண்ணன் தளபதி. இல்லன்னா நீங்க ஏசி வண்டியில போக முடியுமா? வண்ணாரப்பட்டிக்கு போய் தான் போகணும். இப்ப இங்கேயே அப்போலோ வாண்டியே ஸ்டாப்பிங் வருது. தானா திறக்கும், தானா முடிக்கும், உள்ள உட்காந்தா ஜில்லுன்னு இருக்கும். இத கொடுத்தது திமுக. அண்ணா திமுக ஆட்சியில நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணு சொல்லு. ஒரு மக்களுக்கு கேட்டா மக்களுக்கு தேவை. நான் ஒரு விவசாயி, நான் ஆடு மேய்ச்சேன், நான் மாடு மேய்ச்சேன், ஏன் வெள்ளம் வித்தேன் சொல்ல. வெள்ளம் வித்த உட்கால ஒழிதான் அவன். இப்பதான் இந்த நாட்டில் முதலமைச்சரா இருந்துக்குவான். ஒருத்தன் புரோட்டா வித்தவன், ஒருத்தன் டீ போட்டவன் பிரதமர், வெள்ளம் வித்தவன் முதலமைச்சர். எல்லாருக்கும் நாங்க விட்டுட்டு 50 வருஷமா ஜனங்களை பக்குவப்படுத்தி நட்டு நிக்க வச்சு இவ்வளவும் பண்ணிட்டு நீ பிரதமர் நீ முதல்வர் சொல்லுவ, நாங்க ஐஸ் வாங்கி சாப்பிட்டு போயிடணும். இல்ல இதான் நாடா? சொல்லு. இந்த நாட்டுக்கு என்னடா செய்யல இந்த திராவிட முன்னேற்ற கழகம்? எங்க தாத்தா கலைஞர் 14 வயதில் திமுக தமிழ் கொடி ஏந்தி வீதிக்கு வந்தால், எங்கள் அண்ணன் 12 வயதில் திமுக கொடி ஏந்தி உதயசூரியனுக்கு வாக்கு கேட்டவன் எங்கள் அண்ணன் தளபதி. மிசா சட்டத்தில் ஓராண்டு காலம் சிறைவாசம், காதல் மனைவியை கலங்க வைத்துவிட்டு, கர்ப்பமாகி இருந்த மனைவியை தவிக்க வைத்துவிட்டு சென்ட்ரல் ஜெயிலில் ஓராண்டு காலம் இருந்தால், எங்கள் அன்னைக்கு சீமந்தம் நடக்கவில்லை, வளைகாப்பு நடக்கவில்லை, 7ஆம் மாதம் ஜடை தைக்கவில்லை. ஆனால் பிறந்த குழந்தையை ஒரு தந்தை போய் ஆஸ்பத்திரியில் பார்த்து உச்சி முகர்ந்து, கண்ணே எனக்கு ஒரு பிள்ளையை பெற்றுக் கொடுத்தாயே வாழ்த்துக்கள் என்று மனைவியை வாழ்த்துகின்ற சூழ்நிலை கூட எங்கள் அண்ணனுக்கு இல்லை. அவர் பெற்ற மகனை முதலில் பார்த்தது சென்ட்ரல் சிறை கம்பிக்கு பின்னால். மகனே, உன் தந்தை நாட்டுக்காக சிறைக்கு இருக்கிறேனா, வெளியே வந்து உன்னை கொஞ்சுகிறேன் என்று தன் மகனை சொன்ன தியாக தலைவன் எங்கள் அண்ணன் தளபதி. அந்த அண்ணன் தளபதியை தான் இந்த நாட்டுக்கு நாங்கள் முதல்வராக வேண்டும் என்று சொல்கிறோம். சொல்லுங்கள், இப்படிப்பட்ட தியாகம், இப்படிப்பட்ட தியாகத்தை செய்தவன் இந்த நாட்டில் எவனாவது ஒரு தலைவனை நீங்கள் காட்ட முடியுமா? மகாவிஷ்ணுவை தான் சொல்லுவார்கள் உலகத்தை 3ஆக அளந்தான். பூமியை ஒரு காலால், ஆகாயத்தை ஒரு காலால், 3வது சூரனின் தலையில் வைத்தான் என்று சொல்லுவார்கள். ஆனால் நிஜத்தில் எங்கள் அண்ணன் தளபதி கன்னியாகுமரியிலிருந்து ஆரம்பாக்கம் வரை தன் காலால் நடந்து காட்டிய ஒரு கடவுள் எங்கள் அண்ணன் தளபதியை தவிர வேறு எவனும் இல்லை. எங்கள் ஆட்சி 89 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டிருக்கின்ற நாங்கள் எங்கள் தளபதியை அடுத்த முதல்வர் என்று சொன்னால், தமிழிசை சொல்றா, அண்ணன் தளபதி அவர்கள் கனவு காணக்கூடாது. 3 அடி சிரிக்கி சொல்லு. உங்க ஒப்பனை போய் கேள்வி, அப்பாப்பா எனக்கு தமிழிசைன்னு ஏன் பேர் வச்சேன்னு உங்க ஒப்பனை போய் கேளு. ஒப்பன் சொல்லுவான், தமிழ்ல தமிழிசைன்னு ஒரு பேர் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு சொன்னது எங்க தாத்தா டாக்டர் கலைஞர் சொல்லுவான். யாரை பார்த்து யாரு விமர்சிக்கிறீங்க? அதே மாதிரிதான் அவ ஒருத்தி இருக்கா, பஜேரி முண்ட, அந்த பிரேமலதா விஜயகாந்தா மகனை எங்க அண்ணன் தளபதி இந்த நாட்டுல முதலமைச்சர் ஆகட்டும்டா. ஜெயலலிதா சாவை மட்டும் கண்டுபிடிக்க போறதில்ல, விஜயகாந்துக்கு ஏன் வாய் போச்சுன்னு கண்டுபிடிப்போம். மகளை உங்களை தூக்கி உள்ள போட்டு நசுக்கி சாறு பூஞ்சி சத்தியமா சொல்றேன். போலீஸ் மந்திரி எங்க அண்ணன் தளபதி வருவாருன்னு பாக்குறீங்களா? விட மாட்டோம், நல்லவனா போடணும். ஏன்னா எங்க தாத்தா கலைஞர் மாதிரி எங்க அண்ணன் தளபதியும் மறப்போம் மன்னிப்போம்னு சொல்லுவார். இவனுங்களை மறக்கவும் கூடாது, மன்னிக்கவும் கூடாது. மகனை எல்லாரையும் கண்டுபிடிச்சி இவங்க பர்மனண்டா இருக்க போற இடம் புழல் ஜெயில். அதை கட்டினதும் நம்ம தாத்தா டாக்டர் கலைஞர் தான். எங்க போனாலும், நடந்தாலும், பிரிட்ஜில் ஏறினாலும், பறந்தாலும், இறங்கினாலும் இந்த தமிழ்நாட்டை சுற்றி எங்கள் தாத்தா கலைஞரின் வாடை இல்லாமல் ஒரு அணுவும் இல்லை. அந்த தாத்தா கலைஞர் மெரினா கடற்கரையில் உறங்குகிறார். என் தாய்மார்களே, தங்கைமார்களே, மன்றாடி கேட்கிறேன், மடிப்பிச்சை கேட்கிறேன், காலில் மாலையாக விழுந்து கேட்கிறேன், தயவு செய்து அந்த தாத்தா கலைஞரின் ஆன்மா இன்னும் உறங்கவில்லை. அவர் புதைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் அந்த ஆன்மா உறங்காது. இப்படியெல்லாம் செய்த இந்த தமிழ்நாட்டில் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடி கோட்டையிலே பட்டொலி வீசி பறந்திருந்தால் எங்கள் தாத்தா கலைஞர் இன்னொரு 5 ஆண்டு காலம் வாழ்ந்திருப்பார். அவருக்கு அந்த ஏக்கம் இருக்கிறது. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய
உங்களுக்காக பாடுபட்ட பாழப்பட்ட மக்களுக்கெல்லாம் பாடுபட்ட அந்த தாத்தா கலைஞரின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்றால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்களித்தீர்கள். அதனால் டெல்லியில் ஆட்சி மாற்றம் வந்தது. ராகுல் காந்தி பிரதமரானார். தமிழகத்தில் தான் பெற்ற மகன், நான் புறம் போட்டு வளர்த்த மகன் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடி கோட்டையிலே பட்டொலி வீசி பறந்தது என்ற செய்தி அந்த வெட்டிக்குள் இருக்கின்ற எங்கள் தாத்தா காதுகளுக்கு கேட்டால் அந்த ஆத்மா சாந்தி அடையும். எங்கள் தாத்தா கலைஞரின் ஆத்மா சாந்தி அடைய வாக்களிப்பீர். உதயசூரியன் வாழ வைப்பீர் தமிழகத்தை. வாய்ப்புக்கு நன்றி. வெல்க தமிழ். வணக்கம்.